6 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்கள் 58 தொகுதிகளில் நடைபெற்ற 6ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு 6 மணியுடன் நிறைவடைந்து விட்டது. பீகார், ஹரியானா, ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் மற்றும் டெல்லி, ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி ஆகிய யூனியன் பிரதேசங்களில் 58 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தல் வாக்குப்பதிவு சற்று முன்பு நிறைவடைந்திருக்கிறது. கடைசியாக 5 மணி வாக்குப்பதிவு நிலவரத்தின்படி சராசரியாக ஒரு 57% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 6 மணிக்கு ஒரு 65% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடும் என்ற தகவலும் எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. கடந்த 5ஆம் கட்ட தேர்தலை விட 6ஆம் கட்ட தேர்தலில் அதிக வாக்குப்பதிவு இருப்பதற்கான விறுவிறுப்பான வாக்குப்பதிவு பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்றது. வழக்கம் போல மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இன்று பிற்பகலிலேயே அங்கு 50% தாண்டி 3 மணிக்கே 70% தாண்டி இருந்தது. அதனால் அங்கு 85% வரை வாக்குகள் மேற்கு வங்க மாநிலத்தில் பதிவாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்து ஒடிசா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலோடு 6 மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றதால் அங்கும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக இன்று நடைபெற்றது. இதன் பின்னர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் 14 மக்களவை தொகுதிகளுக்கான அந்த வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. 5 மணி நிலவரப்படி 57% வாக்குகள் பதிவாகி உள்ள சூழ்நிலையில் 6 மணிக்கு 65% வரை வாக்குகள் பொதுவாக பதிவாகி இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி தொகுதியில் தவிர மற்ற மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் சிறு மோதல்கள் தவிர 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்திருக்கிறது. அடுத்த பிரதமர் யார் என்பதை தேர்வு செய்வதற்கான 6 கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்து விட்டன. மேலும் 7ஆம் கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இன்னும் ஒரு கட்ட தேர்தல் மட்டுமே பாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 6 கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் யார் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள், ஆட்சி மாற்றம் ஏற்படுமா, ஆட்சி தொடருமா என்ற எதிர்பார்ப்பு, வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு தற்போது நாடு முழுவதும் பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த கடைசி கட்ட தேர்தல் மற்றும் 5ஆம் கட்ட தேர்தல், 4ஆம் கட்ட தேர்தலில் வாக்காளர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டதா, ஏற்கனவே உள்ள அந்த மனநிலையோடு ஆதரவு அலையோ எதிர்ப்பு அலையோ இல்லாமல் ஒரு அமைதி அலையில் தான் மக்கள் வாக்களித்தார்களா, அல்லது அந்தந்த மாநில பிரச்சனைகளை மையப்படுத்திய மக்கள் வாக்களித்தார்களா, வறுமை, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை மையப்படுத்தி மக்கள் வாக்களித்தார்களா, அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்தும் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் திட்டங்களுக்கு வாக்களித்தார்களா என்பது ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின் போது தெரிய வரும். இன்று வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி 6 மணி வரை அமைதியாக நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. 58 தொகுதிகளுக்கும் 6 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களுக்கு நடைபெற்ற மக்களவை தொகுதி தேர்தல் ஒரே கட்டமாக டெல்லியிலும் அங்கு ஹரியானாவிலும் ஒரே கட்டமாக தேர்தல் இன்று நடைபெற்றது. ஹரியானாவில் உள்ள 10 தொகுதி, டெல்லியில் உள்ள 7 தொகுதி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 14 தொகுதிகள் இந்த மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன்பு நிறைவடைந்து இருக்கிறது. வாக்குச்சாவடிகளில் மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு அவர்கள் வாக்களிப்பதற்கு அனுமதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்ததற்கு இணங்க ஒரு 100க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் இன்னும் மக்கள் கூட்டம் வாக்களிக்க காத்திருக்கிறார்கள். இதனால் 6ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவானது 5 கட்ட தேர்தலை விட விறுவிறுப்பாக நடைபெற்று அதிக சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தற்போது வந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜேஸ்வரி.